தெரசாக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. முதல் முறையாக தன்னோட நாடான ஆஸ்திரேலியாவை விட்டு பெர்லினை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னந்தனியாக ஜெர்மன் வந்திருக்கா. மொழி தெரியாத நாடு, ரொம்ப அன்ஃப்ரெண்ட்லியான மக்கள். அவள் மனசுக்குள்ள உதறலாக தான் இருக்குது. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு டிராவலர் பங்களால ரூம் புக் பண்ணுறா. தனக்கு நேர போகிற ஆபத்தை தெரியாத தெரசாவும் அவளை போலவே வெவ்வேறு நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய டிராவலர்ஸ் கூட மிங்கிள் ஆக ஆரம்பிக்கிறா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்விடி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சர்வைவல் மூவி. 2017 ரிலீஸ் ஆன படம். ஏகப்பட்ட சர்வதேச விருதுகள் வாங்கி குவிச்ச ஒரு அருமையான படம். இந்த படத்தை முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் இது பெண்களுக்கான படம். இந்த காலகட்டத்தில் படிப்புக்காக வேலைக்காக பல நாடுகளிலிருந்து பெண்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு போய் வேலை செய்ய நேரிடுது. அவங்களுக்கான விழிப்புணர்வை சொல்லக்கூடிய படம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க. நீங்க போடுற லைக் தான் இந்த மாதிரியான ரேர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலா அமையும். வெடிய வெடிய அந்த டிராவலர்ஸ் ஹவுஸ்ல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. முதல் முறையா தன்னோட அம்மாவை பிரிஞ்சு நாட்டை பிரிஞ்சு வேற ஒரு நாட்டுக்கு வந்திருக்கிறதால தெரசாக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. காலையில நேரத்திலேயே குளிச்சுட்டு கிழிச்சிட்டு அந்த ஊரை சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்புறா. கண்ணில் பட்ட வியப்பான எல்லாத்தையுமே போட்டோ எடுக்கிறா. நல்ல வேளையா இவளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஊர்ல ஒரு பெரிய லைப்ரரி இருக்கு. அங்க கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சில புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது தான் ஒருத்தர் மேல போய் இடிச்சிடறா. புக்கை எடுத்து கொடுத்தவன் தன் பேர் ஆண்டி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அவன் ஜெர்மன்ல இருக்க ஒரு ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா வேலை பார்க்கறான். அவன் ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறதால தெரசாக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. தெரசாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவன் இன்னைக்கு ஃபுல் டே நான் உங்க கூட ஸ்பெண்ட் பண்றேன். இந்த ஊர்ல இருக்கிற மிக சிறந்த இடங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு டே ஃபுல்லா தெரசா கூட ஸ்பெண்ட் பண்றான். அவன் இங்கிலீஷ் பேசுறதாலையும் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதாலையும் தெரசாக்கு அவன் மேல ஒரு அட்ராக்ஷன் உருவாகுது. நாளைக்கு அவ வேற ஒரு சிட்டிக்கு போறதா அவங்ககிட்ட மென்ஷன் பண்றா. அதனால ஆண்டி கூட அன்னைக்கு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு அவ தங்கியிருக்கிற டிராவலர்ஸ் பங்களோ வாசல்ல அவளை இறக்கி விட வந்திருக்கான். ரெண்டு பேருக்கும் இன்ஸ்டன்டா ஒருத்தர் பிடிச்சு போயிருக்க ஒரு சில வினாடிகள் அவங்க பார்வையை பரிமாறிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஆண்டி அவளோட தலைமுடிய அப்படியே வருடி விடுறான். அவனுக்கு பார்வையிலேயே ஒரு நன்றியை சொல்லிட்டு காரை விட்டு வேகமா இறங்கி அவ ரூமுக்கு போயிடுறா. அந்த நைட்டு அவ கேமரால எடுத்த ஒரு போட்டோல ஆண்டி இருக்கான். அதவே தெரசா வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கா. மறுநாள் அவனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி வரா. அவனோட ஃபோன் நம்பரோ அட்ரஸோ அவளுக்கு தெரியாது. அதனால எந்த லைப்ரரி வாசல்ல அவனை இடிச்சாலோ அந்த லைப்ரரிக்கே உள்ள வந்து பார்க்கறா. நல்ல வேலையா ஆண்டி ஒரு ஓரமா உட்காந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கிறான். அவனை பார்த்ததும் தெரசாக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குது. அன்னைக்கு ஃபுல்லா அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊரை சுத்தி பார்க்கறாங்க. தெரசா போட்டிருக்க ஒரு லாக்கெட்டை பார்த்து இது என்ன அப்படின்னு ஆண்டி கேட்குறான். இந்த லாக்கெட் என் கழுத்துல இருந்துச்சுன்னா இது எனக்கு பாதுகாப்பா தரும் அப்படின்னு எங்க அம்மா எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்றா. நம்ம ஊர்ல தாயத்து கட்டுற மாதிரி போல இருக்கு. ரெண்டு பேரும் நைட்டு டின்னருக்கு போயிட்டு ஆண்டி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். தான் தப்பு பண்றோம் அப்படின்னு தெரியாத தெரசா ஆண்டி மேல இருக்கிற அட்ராக்ஷன்ல அவன் வீட்டுக்கு அவன் கூட வரா. அவன் வீடு பாத்தீங்கன்னா யாருமே இல்லாத ஒரு ரிமோட் ஏரியால இருக்கு. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் பெட்ல ஒண்ணுமா இருக்காங்க. மறுநாள் காலையில தெரசா கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிக்கிறா. 2 நாள் தூங்காத டயர்டு. பக்கத்துல ஆண்டி இல்ல. ஆண்டி காலையில நேரத்திலேயே எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டான் போல இருக்கு. வேகமா எந்திரிச்ச தெரசாவும் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. அப்பதான் தெரியுது கதவு வெளிப்பக்கமா இருந்து பூட்டி இருக்குன்னு. ஒரு சில வினாடிகள் அவளுக்கு என்னன்னே புரியல. ஒருவேளை ஆண்டி அவ இருக்கிறத மறந்து வீட்டை பூட்டிட்டு போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணிட்டு ஆண்டி வரவுக்காக காத்திருக்கா. ஆண்டியும் ஸ்கூலை முடிச்சுட்டு வரான். காலையில நடந்த சிச்சுவேஷனை சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு தெரசா சொல்லவும், சாரி பழக்க தோஷத்துல நான் வீட்டை பூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு தெரசா கிட்ட மன்னிப்பு கேட்கறான். அன்னைக்கு ஈவினிங் ரெண்டு பேரும் பப்புக்கு போய் பயங்கரமா குளிச்சுட்டு டான்ஸ் ஆடுறாங்க. திரும்பவும் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டும் ரெண்டு பேரும் ரொம்ப இன்டிமேட்ல இருக்காங்க. மறுநாள் காலையில ஆண்டி ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். தெரசாவும் அந்த சமயத்துல முழிச்சிடுறா. இதோ சாவி இங்கதான் இருக்கு அப்படின்னு சாவியை காமிச்சிட்டு ஓகே பாய் நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு அவளுக்கு பாய் சொல்லிட்டு ஆண்டி ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். தெரசா அவளுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டை குக் பண்ணும்போது தான் ஷெல்ஃப் மேல ஒரு புக் இருக்கிறத பாக்குறா. ஒரு கியூரியாசிட்டியில அந்த புக்கு என்ன அப்படின்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அதுல ஒரு பிக்சர் இருக்கு. தெரசா நைட்டு ட்ரெஸ் இல்லாம தூங்கும்போது ஆண்டி அந்த பிக்சரை எடுத்திருக்கான். எடுத்தது மட்டும் இல்லாம அவ ஷோல்டர்ல மைன் என்னுடையவள் அப்படின்னு பேனால எழுதியிருக்கான். இதை பார்த்து ஒரு கணம் ஷாக்கான தெரசாவும் இந்த ஆண்டி கிட்ட ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு உணர்ந்தவ வேகமா ஓடி போய் கதவை ஓபன் பண்றா. ஆனா பாத்தீங்கன்னா அது தப்பான சாவி. அந்த டோருக்கு அது செட் ஆகல. தெரசாக்கு பகீருங்குது. அப்பதான் அவளுக்கு புரியுது இதெல்லாம் ஆண்டி திட்டமிட்டு பண்றான் அப்படின்னு. தேடி பிடிச்சி தெரசா தன்னோட போனை எடுத்து ஆன் பண்றா. ஆனா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆண்டி அந்த சிம் கார்டை அந்த போன்ல இருந்து ரிமூவ் பண்ணி வச்சிருக்கான். இப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்னு பயங்கரமா யோசிக்கிறா. வீட்டு ஜன்னலை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை
பண்ணி பார்த்தா அது எல்லாமே லாக் பண்ணி ஒட்டப்பட்டிருக்கு. வேற வழி தெரியாதவ சேர் எடுத்து அந்த கண்ணாடியை உடைக்கிறா. அப்பதான் தெரியுது அது அன்பிரேக்கபிள் கிளாஸ் அப்படின்னு. அதனால இவ என்ன முயற்சி பண்ணாலும் அந்த கண்ணாடியை உடைக்க முடியாது. இவ என்ன கத்துனாலும் வெளியிருக்கிற யாருக்கும் கேட்கவும் கேட்காது. தெரசா அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறா. ஆண்டி வரவுக்காக அந்த ஜன்னலே கெதின்னு தெரசா காத்திருக்கா. ஆண்டியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வரதை பார்க்கறா. அவன் கதவை திறந்த உடனே அவனை தள்ளிட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அவனோட பலத்துக்கு முன்னாடி இவனால ஜெயிக்க முடியல. இவளை உள்ள தள்ளி கதவை பூட்டிடுறான். தெரசா இந்த வீட்டுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கா அப்படிங்கிறது ஆண்டிக்கு புரியுது. பயங்கர கோபத்துல இருந்த தெரசாவும், எதுக்காக என்ன வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போனேன்? என் போன்ல இருந்த சிம் கார்டு எங்க? எனக்கு எங்க அம்மா கொடுத்த அந்த லாக்கெட் எங்க? எங்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு படபடன்னு அவ கேள்விகளை அடுக்கிறா. ஆனா அந்த ஆண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா, நேத்து நைட்டு நீ நாளைக்கே வேற ஒரு சிட்டிக்கு போறேன்னு சொல்ற, நீ என்னோடையவ, யூ ஆர் மைன், உன்னை நான் போக விடமாட்டேன் அப்படின்னு அவன் வித்தியாசமான ஒரு டோன்ல பேச அப்பதான் தெரசாக்கு புரியுது இந்த பயபுள்ள மென்டலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு. நல்லா வந்து மாட்டிட்டடா சாமி அப்படின்னு தலையை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துக்கிறா. தெரசாவை ஃபோர்ஸ்ஃபுல்லா பெட்ல தள்ளி அவ கைகாலை கட்டி போட்டுட்டு வேற ஒரு சிட்டியில் இருக்கிற அவனோட அப்பாவை பார்க்கறதுக்காக ஆண்டி கிளம்பி போறான். பேசிட்டு இருக்க சமயத்துல அவங்க அப்பா கிட்ட கேஷுவலா, நான் இப்போ ஒரு ஆஸ்திரேலியன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பாவும் ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறாரு. லாஸ்ட் டைம் வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருந்தியா, அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவ திரும்பியும் இங்கிலாந்துக்கே போயிட்டா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா அவங்க அப்பாட்ட பதில் சொல்றான். அன்னைக்கு நைட்டு போன ஆண்டி மறுநாள் நைட்டு தான் வீட்டுக்கு வரான். அது வரைக்கும் கட்டிலோட கட்டி போடப்பட்டிருந்த தெரசாக்கு கைகாலெல்லாம் பிடிச்சிக்குது. அவளை ஒரு வழியா அவுத்து விடுறான். நடக்க முடியாம நடந்து போய் குளிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் பாத்ரூம்குள்ள கொத்து கொத்தா சில தலைமுடிகள் எல்லாத்தையும் தெரசா பாக்குறா. அப்படின்னா என்ன போலவே வேற ஒரு பொண்ணையும் இவன் இந்த ரூம்ல அடைச்சு வச்சு குடும்பப்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறது தெரசாக்கு புரியுது. மறுநாள் காலையில ஆண்டி ஸ்கூலுக்கு கிளம்பும் போது தெரசாவை கட்டில கட்டி போடுற போது அவன்கிட்ட தெரசா கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இதோ பார், நான் இங்கிருந்து தப்பிச்சு போக போறது இல்ல. தப்பிச்சு போக நினைச்சாலும் இங்கிருந்து தப்பிக்க முடியாது, அது உனக்கே தெரியும். அதனால என்னை கட்டி போடாத ப்ளீஸ் அப்படின்னு அவனை பார்த்து ரொம்ப கன்வின்சிங்கா பேச அதன் நம்பி ஆண்டியும் அவளை கட்டி போடாம கதவை மட்டும் பூட்டிட்டு போயிடுறான். அவன் போனதுதான் தாமதம். வீட்டுக்குள்ள தனக்கு உதவுற மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு வீட்டவே முழுக்க தேடுறான். அப்பதான் ஒரு இடத்துல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அவ கைக்கு கிடைக்குது. அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறா. ஈவினிங் ஆண்டி வீட்டுக்கு வரும்போது நல்ல பொண்ணா அங்க இருக்கிற பேப்பர்ல ஒரு பசில சால்வ் பண்றதுக்கு தெரசா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. உள்ள வந்த ஆண்டி கிட்ட ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரி நடிக்கிறா. எனக்கு இந்த பசில் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல ஆண்டி, கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க அவனும் அவளுக்கு இந்த பசிலை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க அந்த சமயத்துல டேபிளுக்கு அடியில ஒளிச்சு வச்சிருந்த அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து கையில ஒரே குத்திட்டு டோரை நோக்கி ஓடுறான். ஆனா ஆண்டி பாத்தீங்கன்னா வழக்கமா எப்பவுமே ரூமை பூட்டிடுவான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ரூமை பூட்டல. இது அட்வான்டேஜா எடுத்துட்டு தெரசா கதவை திறந்துட்டு வேகமா ரூமை விட்டு வெளியே ஓடுறா. அது ஒரு காரிடர் மாதிரி இருக்கு. இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணாதான் வெளியே போக முடியும். ஆனா அவளோட துரதிர்ஷ்டம் பாருங்க, அந்த டோரை ஆண்டி பூட்டிட்டு தான் வந்திருக்கான். கையில குத்துப்பட்ட ஆண்டி ஒரு வழியா அவளை துரத்தி பிடிச்சு அங்கேயே அவளை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அவ கைவிரலை பிடிச்சு திருப்ப வலி தாங்க முடியாம தெரசா அங்கேயே மயங்கி சாஞ்சிடுறா. அவளை தூக்கிட்டு வந்து ரூம்ல படுக்க வச்சு தன்னோட காயத்துக்கும் அவளோட காயத்துக்கும் மருந்து போட்டு கட்டி விடுறான். மறுநாள் ஆண்டி ஸ்கூலுக்கு போயிடுறான். முடிஞ்சா தப்பிச்சுக்கோ அப்படிங்கிற திமிரில் அவளை கட்டிலோட கட்டி வைக்காம விட்டுட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ரூம் அதுக்குள்ளேயே பூட்டப்பட்டு இருக்கிறத தெரசா பார்க்கறா. ஸ்க்ரூ டிரைவரு, பின்னூசின்னு கை கிடைச்சது எல்லாத்தையும் வச்சு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த டோரை ஓப்பனே பண்ண முடியல. அதே சமயத்துல இங்க ஸ்கூல்ல ஆண்டியா பிராங்கா அப்படின்னு அவனோட ஸ்டூடெண்ட் ரொம்ப நாளா அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் அவங்க பார்வையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவங்களோட விருப்பத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கல. அந்த பொண்ணு தான் அவனோட அடுத்த டார்கெட் போல இருக்கு. தானா வந்து சிக்குது அவனுக்கு. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு ஆண்டி நைட்டு வர்றான். அப்பதான் பார்த்தா அந்த பிராங்கா அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. என்ன விஷயம் அப்படின்னு சர்ப்ரைஸா அவளை பார்த்து கேட்கறான். ஸ்கூல்ல என்னையே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு அவ குறும்புத்தனமா கண்ணடிக்கிறா. அந்த சமயத்துல தான் தெரசா ரூம் வாசல்ல வந்து நிக்கிறா. ஒரு துண்டு மட்டும்தான் கட்டியிருக்கா. அவளை பார்த்ததும் இது யாரு அப்படின்னு பிராங்கா ஆண்டி கிட்ட கேட்கறான். இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஆண்டி பதில் சொல்ல, ஓ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு ரொம்ப அன்ஈஸியா பிராங்கா ஃபீல் பண்றா. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுறா. உள்ள வந்த ஆண்டி கிட்ட அந்த பொண்ணு யாரு அப்படின்னு தெரசா விசாரிக்க, என்னோட ஸ்டூடெண்ட் தான் அது அப்படின்னு அவன் பதில் சொல்றான். ஆண்டி கையோட கொண்டு வந்திருந்த கத்திரியை எடுத்து தெரசாவோட தலைமுடியெல்லாம் கட் பண்ணி அவ ட்ரெஸ்ஸையெல்லாம் உருவி அலங்கோலமா அவளை ஏகப்பட்ட போஸ்ட்ல போட்டோஸ் எடுக்கிறான். இந்த மென்டல் கிட்ட போராட முடியாத தெரசா அவன் என்ன சொல்றானோ அதுக்கு எல்லாமே சம்மதிக்கிறா. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இப்ப ஜெர்மன்ல வின்டர் சீசன் வேற.
குளிர் தாங்க முடியாம கிடைச்ச ஒரே பெட்ஷீட்டை போத்திட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா தெரசா அங்க வாழ்ந்துட்டு இருக்கா. நாட்கள் நகர்ந்து வாரங்கள் நகர்ந்து எத்தனை மாசமா இந்த கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்கிறா அப்படின்னு அவளுக்கே புரியல. நம்ம வாழ்க்கை இனிமேல் இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. அதே சமயத்துல அந்த ஊர்ல கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வருது. வீட்டை பூட்டிட்டு ஆண்டி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறான். போனவன் நாள் கணக்கா வீட்டுக்கே திரும்பல. கரண்ட் பில் கட்டாததால இப்போ வீட்டுல கரண்ட்டும் கட் ஆயிருச்சு. தெரசா முழு நேரமும் இருட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கா. ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டாக் இருந்த ஃபுட் எல்லாம் கரண்ட் இல்லாததால கெட்டு போகுது. அந்த கெட்டு போன ஃபுட்டவே வேற வழி இல்லாம தெரசா சாப்பிட ஆரம்பிக்கிறா. இப்படியே நாட்கள் ஓடுது. போன ஆண்டி திரும்பி வரவே இல்லை. நம்மளை இங்க அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு தெரசா தன்னோட விதியை நொந்துக்கிறா. அவளுக்கு இந்த ரூமை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா அவளை விட்டு மறைஞ்சே போச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டியோட வீட்டுல சிலர்லாம் வந்திருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நேத்து நைட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன அவங்க அப்பாவை கொண்டு போய் அடக்கம் பண்றதுக்காக. தனக்கு இருந்த ஒரே ஆதரவான அப்பாவும் செத்து போக ஆண்டி தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம அழுக ஆரம்பிக்கிறான். பல வாரங்கள் கழிச்சு அன்னைக்கு நைட்டு தான் வீட்டுக்கு வர்றான். ஆண்டியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரசாக்கு உயிரே வந்திருக்கு. வந்தவன் தான் அப்பா இறந்ததை பத்தி தெரசா கிட்ட சொல்லி அழுகிறான். அந்த மொமெண்ட்ல அவன் மேல இறக்கப்பட்ட தெரசாவும் அவனுக்கு ஆறுதல் சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரூமை விட்டு தப்பிச்சு வெளி உலகத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே தெரசாக்கு மறந்து போச்சு. தன்னை கடத்திட்டு வந்தவன் கூடவே அவன் ரூல்ஸுக்கு ஏத்தபடியே தன்னோட வாழ்க்கைய மாத்திக்கிறா. அந்த சமயத்துல தான் ஒரு நாள் ஆண்டி ஒரு நாய்க்குட்டிய தெரசாக்கு பரிசா கொடுக்குறான். இது எங்க அப்பாவோட நாய் அப்படின்னு சொல்றான். ஆண்டி அந்த வீட்டை விட்டு போற சமயத்துலலாம் தெரசாக்கு அந்த நாய் தான் ஒரு ஆறுதலா இருக்கு. சில நாட்களுக்கு அப்புறம் ஆண்டி முதல் முறையா தெரசாவை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கா. கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு அப்புறமா முதல் முறையா தெரசா வெளி உலகத்தை பார்க்கறா. இவன் கூட்டிட்டு வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டான இடம். அங்க பொதுவா யாருமே இருக்க மாட்டாங்க. இவனோட பிளான் எல்லாம் தெரசாவை கொண்டு அங்க புதைக்கிறது தான். அதுக்காக கையில ஒரு கோடாரியும் கொண்டு வந்திருக்கான். அவளை முன்னாடி விட்டு பின்பக்கமா அவளை கொல்லலாம் அப்படின்னு அந்த கோடாரியை ஓங்குற சமயத்துல பக்கத்துல எங்கிருந்தோ யாரோ கத்துற சத்தம் கேட்குது. டப்புன்னு அந்த கோடாரியை ஒளிச்சு வச்சுக்கிறான். பார்த்தா ஒரு குழந்தை அங்க இருந்த ஏதோ மரத்துல காலை சிக்கிக்க ஓடி போய் தெரசா அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்றா. அந்த சமயத்துல தன்னை இவன் கடத்தி வச்சிருக்கிறான் அப்படின்னு அந்த குழந்தை கிட்ட இங்கிலீஷ்ல பேச, அது பாத்தீங்கன்னா ஜெர்மன் குழந்தை. அதுக்கு இங்கிலீஷ் புரியல. இந்த குழந்தையோட அழுகையை கேட்டு அந்த பக்கமா இருந்த அவங்க அம்மா ஓடி வந்து தெரசாக்கு நன்றி சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் கப்பல்ஸ் அப்படின்னு. தனக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ் போயிருச்சே அப்படின்னு தெரசா கண்ணீர் விட்டு அழுகிறா. தெரசாவை காருக்கு கூட்டிட்டு வந்து பின்னாடி டெக்கை ஓப்பன் பண்ணி அவளை டெக்ல படுக்க வச்சு ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். தன்னோட மனபாரத்தையெல்லாம் அந்த நாய் கூட விளையாண்டு தான் தீர்த்துக்கிறா. இதனால பொறாமப்பட்ட ஆண்டி அந்த நாயை தூக்கிட்டு போய் கொண்டு வீசிட்டு வந்துடுறான். அந்த நாய் எங்க அப்படின்னு தெரசா கேட்கவும் அது ஓடி போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லிடுறான். அன்னைக்கு அந்த நாடே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஆண்டி அவங்க ஆபீஸ்ல நடக்கிற நியூ இயர் பார்ட்டிக்கு வந்திருக்கான். அப்பதான் தெரசாக்கு வெளியே எல்லாரும் நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு புரியுது. ஒரு வழியா அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த திறக்க முடியாத ரூமை எப்படியோ திறந்துடுறா. இவளும் அந்த ரூம்குள்ள ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடி பார்க்கறா. ஆனா எந்த க்ளூவும் கிடைக்கல. ஒரே ஒரு புக்கு மட்டும் கிடைக்குது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா இவளை எப்படி அலங்கோலப்படுத்தி நிர்வாணமா நிறைய போட்டோஸ் எடுத்திருப்பானோ அதே மாதிரி வேற ஒரு பொண்ணையும் அலங்கோலப்படுத்தி நிர்வாணப்படுத்தி போட்டோ எடுத்திருக்கான். கண்டிப்பா அந்த பொண்ணு இப்ப உயிரோடு இருக்க போறதில்ல, நம்மளையும் இப்படிதான் கொல்ல போறான் அப்படின்னு இப்போ தெரசாக்கு பயம் வந்துருச்சு. அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் சாகருக்குனே அந்த பில்டிங்க்கு வந்திருக்கான் போல் இருக்கு. ஆர்வக்கோளாறால பிளாஷ் லைட் அடிச்சு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இருக்கான். அவன் பிளாஷ் லைட் அடிக்கிற சமயத்துல தெரசா அந்த ஜன்னல் பக்கத்துல நிக்க அவங்கிட்ட ஹெல்ப் கேட்கிறா. அவனும் ஓடி வந்து கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ற சமயத்துல கரெக்டா ஆண்டி அங்க வந்துடுறான். வந்த ஆண்டி அவனை ஒரே அடியில பரலோகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிடறான். உன்னாலதான் அநியாயமா ஒருத்தனை கொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு தெரசா மேல வந்து பாயறான். செத்து போனவனை ஒரு பேக்ல ரேப் பண்ணி அங்க ரிமோட்டா இருக்கிற ஒரு டஸ்ட்பின்ல கொண்டு போய் பணத்தை எரிச்சிடறான். அவனை கொன்னதுக்கான எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் கிளீன் பண்றான். ஆண்டியோட கொடூரத்தை பார்த்த தெரசா என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியாம அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. சில நாட்களுக்கு அப்புறம் ஆண்டி ஒரு நியூஸ் பேப்பரை பார்க்கறான். தெரசா காணாம போனதை பத்தி மென்ஷன் பண்ணிருக்கு. அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் ரொம்ப தீவிரமா இவளை தேடிட்டு இருப்பாங்க. நம்மளும் இதனால மாட்டிடுவோம் அப்படின்னு யோசிச்சவன் தெரசா கிட்ட உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வை, நாளைக்கு நம்ம வேற ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் தெரசா ஆண்டி சில நோட் புக்ஸ் எல்லாம் திருத்தருக்காக வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறத பாக்குறா. அவளுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. அதன்படி கேஸை ஆன் பண்ணி அவளோட கையை அவளே சுட்டுக்கிறா. இதை பார்த்து பதறி போன ஆண்டி அவ கையை கிளீன் பண்றதுக்காக
பாத்ரூமில் இருக்கிற மெடிசன் எடுக்கிற போன சமயத்தில் ஒரு புக்கில் இவளோட அலங்கோல ஃபோட்டோவை பார்த்துருப்பா இல்லையா, அந்த ஃபோட்டோவை எடுத்து ஒளிச்சு வச்சிருந்திருக்கா. இவன் பாத்ரூம்குள்ளே போன சமயமாக பார்த்து அந்த ஃபோட்டோவை அந்த நோட் புக்குள்ளே தெரசா மறைச்சு வச்சிடுறா. மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆண்டி அந்த புக்ஸை எல்லாத்தையும் மறக்காமல் எடுத்துக்கிறான். எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நான் மத்தியானம் வந்துடுவேன், ரெடியாரு அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு வந்துடுறான். தெரசா தன்னோட ஃபோட்டோவை மறைச்சு வச்சிருந்த அந்த நோட் புக் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராங்காவோடது. கரெக்டாக ஃப்ராங்காவும் அந்த ஃபோட்டோவை பார்த்துடுறான். அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே அது யாரு அப்படின்னு ஃப்ராங்காக்கு தெரிஞ்சு போகுது. அந்த அலங்கோலமான போஸை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு உணர்ந்த ஃப்ராங்கா நான் டாய்லெட் போயிட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்து வேகமாக ஓடி வரா. ஆனால் அவளோட துரதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அவள் நோட் புக்லேருந்து கீழே உள்ள மற்ற ஸ்டூடெண்ட் அந்த ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க. இப்போ கிளாஸுக்கே ஆண்டியை பற்றி தெரிஞ்சு போகுது. ஸ்கூலை விட்டு ஓடி வந்த ஃப்ராங்கா வேகமாக அவள் சைக்கிள் எடுத்துட்டு ஆண்டியோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறா. பின்னாடியே ஆண்டியும் அவளை துரத்திட்டு வரான். ஆனால் அவனோட கெட்ட நேரம் பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து அந்த ரோட்டில் பெரிய டிராஃபிக், முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் போக முடியாமல் நல்லா டிராஃபிக்கில் மாட்டிக்கிறான். ஆண்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூட்டு உடைக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு இப்போ அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு புரியுது. அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லாமல் நிசப்தமாக இருக்கு. தெரசா பேரை சொல்லிட்டே கத்திட்டே திரும்பி பார்க்குறான். கரெக்டாக தெரசா வாசலில் நின்றுட்டு அவன் டோர் பக்கத்தில் வர்ற சமயத்தில் டப்புன்னு டோரை சாத்திடுறான். எப்படி தெரசாவை இந்த ரூமுக்குள்ளே கொண்டு வந்து அடைச்சி வச்சானோ அதே போல் இப்போ தெரசா அவனை அந்த ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு கதவை பூட்டிட்டு வெளியே வந்த தெரசா ரொம்ப எமோஷனலாக அந்த வீட்டு வாசலில் உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறா. அவள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம கையில் எடுத்திருப்பா. அதே சமயத்தில் அந்த ஃப்ராங்காவை ஆண்டி பாத்திரக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பா. ஃப்ராங்காவோட உதவியால தான் தெரசா இந்த மனுஷ மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கா. அவளை கட்டி அணைச்சு நன்றி சொல்லிட்டு சுதந்திர பறவையா அந்த பில்டிங்கை விட்டு தெரசா வெளியே வரா. வெளியே வந்த தெரசா அந்த சுதந்திர காத்தை சுவாசிச்சுட்டே ஒரு கார்ல அப்படியே அங்கிருந்து கிளம்பி போறா. தான் பட்ட அவஸ்தைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னு அவ கண்ணில் இருந்து கண்ணீர் உருண்டோடுது. அவங்க அம்மா கொடுத்த அந்த லாக்கெட்டை திரும்பவும் அவ கழுத்துல மாட்டிக்கிறா. அம்மா கொடுத்த இந்த லாக்கெட் தான் அவங்ககிட்ட இருந்து தன்னை தப்பிக்க வச்சிருக்கு அப்படின்னு கண்ணீர் மல்க அவங்க அம்மாவுக்கு மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லிக்கிறா. தெரசா டிராவல் பண்ற அந்த கார் அப்படியே அங்கிருந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. சில நாட்களுக்கு அப்புறம் இப்பவும் ஆண்டி அந்த ரூம்குள்ளே தான் லாக் பண்ணப்பட்டிருக்கான். எப்படி மற்ற பெண்களை அவன் இந்த ரூமுக்குள்ளே கொண்டு வந்து அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி கொண்டானோ அதே மாதிரி இப்போ அவன் ஒரு சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனோட முடிவு என்ன ஆகும் அப்படிங்கிறத டைரக்டர் நம்மளோட கெஸ்ஸிங்கே விட்டுட்டாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி மற்ற பொண்ணுங்களை கொண்டு வந்து இந்த ரூமில் அடைச்சி வச்சு கொண்டானோ அதே மாதிரி இவனும் இந்த ரூமில் தான் சாக போகிறான். அதுதான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.